வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மக்கொத்தா மாநில சட்டமன்ற இடைத்தேர்தல் வெற்றியை நோக்கி தேசிய முன்னணி பயணம். கிளாந்தான் நங்கிரி மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற உத்திமுறைகளை அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஜொஹோர் க்ளுவாங் மக்கொத்தா மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு தேசிய முன்னணி பயன்படுத்தாது என்று அதன் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் அமீடி தெரிவித்துள்ளார். நங்கிரி மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி பெரும்பான்மையில் வெற்றி பெற்று அத்தொகுதியை கைப்பற்றியிருந்தாலும் அதே வகையிலான உத்திகள் வெவ்வேறு எண்ணிக்கையில் வாக்காளர்கள் உள்ள மற்றொரு மாநில தேர்தலுக்கு சாத்தியப்படாது என்று அம்னோ தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் விவரித்துள்ளார். அது மட்டுமின்றி மக்கொத்தா மாநில சட்டமன்றத்தில் மொத்தம் 66,000 வாக்காளர்கள் இருப்பதாகவும் அவர்களில் 4,000 பேர் ராணுவ வீரர்கள் என்றும் 400 பேர் போலீஸ்காரர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அந்த தொகுதியில் உள்ள வாக்காளர்களில் 52 விழுக்காட்டினர் 39 வயதுக்கு கீழ் உள்ள இளைஞர்கள் என்பதையும் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் ஜொஹூரில் உள்ள பல மையங்களின் ஒத்துழைப்பு மக்கொத்தா மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியின் வெற்றியை உறுதி செய்ய துணை புரியும் என்று அவர் விளக்கமளித்தார். யூனிவர்சிட்டி துன் ஹுசேன் ஆன் மலேசியா UTHM-இல் நடைபெற்ற 15வது தேசிய அளவிலான கார் சிஸ்வா சிஸ்வி தற்காப்பு மாணவர் படையின் அணிவகுப்பின் நிறைவு விழாவிற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் அவ்வாறு கூறினார். கிளாந்தான் நங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் பேரரசருக்கு எதிராக அவதூறு கூற்றை வெளியிட்ட முன்னாள் பிரதமரும் பரிகாத்தான் நேஷனல் கட்சியின் தலைவருமான தான் ஸ்ரீ மொய்தீன் யாசினுக்கு எதிராக ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் போலீஸ் புகார் அளித்துள்ளார். முஹிடின் யாசின் மலாய் ஆட்சியாளர்கள் குறிப்பாக பஹாங் சுல்தானை இழிவுபடுத்தும் வகையிலும் அவருக்கு எதிராக மக்களை ஏவிவிடும் வகையிலும் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்க செயல் என்று RSN ராயர் கூறினார். அது மட்டுமின்றி நாட்டின் பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துள்ள முஹிடின் யாசின் பேச்சு குறித்து போலீஸ் தீவிரமாக விசாரித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். Memohon dalam kenyataan saya walaupun tidak nyatakan supaya Tan Sri Muhyiddin disiasat di bawah akta hasutan kerana sebelum ini ada pertuduhan dibuat terhadap Menteri Besar Kedah kerana juga menghina institusi diraja dalam kempen pilihan raya juga di mana Sanusi telah pun dihadapkan ke Mahkamah Besar Alam. Jadi saya mohon supaya tindakan yang sama diambil di bawah akta hasutan terhadap Tan Sri Muhyiddin. மேலும் பேசிய அவர் மாமன்னரின் புனிதத்தன்மை, அதிகாரம், தனித்துவத்தை சீர்குலைக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று குறிப்பிட்டார். 15வது பொதுத் தேர்தலுக்கு பிறகு அரசாங்கத்தை அமைக்க தமக்கு போதிய ஆதரவு இருந்தும் அப்போதைய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா தம்மை ஆட்சி அமைக்க அழைக்க மறுத்துவிட்டதாக முஹிடின் யாசின் தமது தேர்தல் பிரச்சாரத்தில் கூறிய காணொலியும் போலீசிடம் ஆதாரமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முஹிடின் யாசின் வெளியிட்ட அவதூறு கூற்று டிக்டாக்கில் பரவலாகி மக்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் சிறப்பு நடவடிக்கை குழு ஒன்று அடுத்த வாரம் தோற்றுவிக்கப்படும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தகவல் வெளியிட்டுள்ளார். தொடர்பு அமைச்சு, உள்துறை அமைச்சு, பிரதமர் துறைக்கான சட்ட விவகாரங்கள் துறை, பிரதமர் துறை மற்றும் தேசிய சட்டத்துறை அலுவலகத்தைச் சார்ந்த உறுப்பினர்கள் அந்த சிறப்பு நடவடிக்கை குழுவில் உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் இணைய பகடிவதையால் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொண்ட சமூக ஊடக பிரபலம் ராஜேஸ்வரி எனும் ஈஷாவின் தாயாரான PR புஷ்பாவை பண்டாபரு ஆம்பாங்கில் உள்ள அவரது வீட்டில் சந்தித்து ஃபமி ஃபட்சில் இன்று நன்கொடை வழங்கியுள்ளார். முன்னதாக இணைய பகடிவதையால் பாதிக்கப்பட்ட ஈஷா கடந்த ஜூலை 5ஆம் தேதி ஸ்தாபாக்கில் உள்ள ஆடம்பர அடுக்ககத்தில் தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஜோஹர் ஆஸ்தின் ஹைட்ஸ் உத்தாமா சாலையில் பேய் நடமாட்டம் இருப்பதாக கடந்த 3 வாரங்களாக சமூக ஊடகங்களில் தகவல் பரவலாகி வந்த நிலையில் போலீஸ் அந்த சாலையில் மனநல பிரச்சினை உள்ள ஒரு பெண்ணை நேற்றிரவு 10:51 மணிக்கு கைது செய்துள்ளது. கைதான 31 வயதான அந்த பெண் சம்பந்தப்பட்ட சாலையில் பயணிப்பவர்களை பயமுறுத்துவதற்கு பேய் போல் மாறுவேடம் இட்டு செயல்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதை தெற்கு ஜோஹர் பாரு போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராப் ஸ்லாமாட் தெளிவுபடுத்தியுள்ளார். அதோடு கைதான அந்த பெண் விசாரணைக்காக மனநல பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த முடிவுக்காக தங்கள் தரப்பு காத்திருப்பதாகவும் அவர் கூறினார். 8 வயது பிள்ளையை துன்புறுத்தி கொலை செய்தது தொடர்பாக முறையே 29 மற்றும் 28 வயதான கணவன் மனைவியை போலீஸ் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளது. ஸ்லாங்கோர் ரவாங் பண்டார் தாசே புத்ரி பங்சபுரி செண்டல்வுட் காட் அடுக்கக குடியிருப்பில் அவர்களின் பிள்ளை உயிர் இழந்ததை சுங்கைபுலோ மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதை அடுத்து அவ்விருவரும் நேற்றிரவு 9 மணியளவில் அதே வீட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களில் அந்த கணவர் அச்சிறுமியின் மாற்றான் தந்தை என்பதும் அந்த பெண் சொந்த தாய் என்பதும் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைதான அந்த தம்பதியர் இன்று தொடங்கி 7 நாட்களுக்கு விசாரணைக்காக தடுப்பு காவலிடப்பட்டிருப்பதாக கோம்பா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நோர் அரிஃபின் முகமது நசீர் தெரிவித்துள்ளார். சபா சண்டகான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் 42 வயது ஆடவர் உணவு விநியோகம் செய்வது போல் வேடம் இட்டு கத்தும் நீரையும் போதைப்பொருள் கலக்கப்பட்டிருந்த வேப் பானத்தையும் விநியோகித்து வந்த செயல் அம்பலமானது. கடந்த வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு உத்தாரா சாலை தமான் தாய்ஃபாய் ஏனில் உள்ள தனது வீட்டில் அந்த ஆடவர் கத்தும் நீரை பதப்படுத்திக் கொண்டிருந்த சமயத்தில் கைது செய்யப்பட்டதை சண்டகான் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் கே ராமசாமி உறுதிப்படுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி சோதனை மேற்கொள்ளப்பட்ட சம்பந்தப்பட்ட வீட்டில் 88 பூட்டியில் 6,760 ரிங்கிட் மதிப்புள்ள 225.32 லிட்டரிலும் 6 நெகிழி பொட்டலத்தில் 2,000 ரிங்கிட் மதிப்புள்ள 7.85 கிலோகிராம் எடையிலும் கத்தும் நீர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதோடு 16,470 ரிங்கிட் மதிப்புள்ள போதைப்பொருள் கலக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையிலான வேப் பானங்களும் அச்சோதனையில் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதான அந்நபர் 2 ஆண்டுகளாக அந்நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததும் அவர் மீது 5 முந்தைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விளையாடச் சென்று காணாமல் போன 10 வயது சிறுமி சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு பேரா கம்போங் பர்சாஹ் குடியிருப்பு பகுதியில் இருந்து சுமார் 50 இருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள சதுப்பு நில பகுதியில் பொதுமக்களால் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் குடியிருப்பு பகுதியில் உள்ள இடத்திற்கு விளையாடச் சென்ற அச்சிறுமி வீட்டிற்கு திரும்பாதது குறித்து சனிக்கிழமை பின்னிரவு 1:20 மணிக்கு புகார் கிடைத்ததைத் தொடர்ந்து போலீஸ் தேடும் நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருந்தது. மேலும் கண்டுபிடிக்கப்பட்ட அச்சிறுமியின் உடலில் காட்டு விலங்கு தாக்கிய அறிகுறி இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் போலீஸ் உடற்கூறு ஆய்வு முடிவுக்காக காத்திருப்பதாக சுங்கைசிப்போர்ட் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது கைசாம் அஹமத் ஷாபுடின் கூறியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.